வணக்கம் ராஜி. கர்நாடகா மாநிலத்தில் பெய்த கனமழை காரணமாக கபினி மற்றும் கிருஷ்ணராஜா சாகர் ஆகிய இரு அணைகளிலிருந்தும் உபரி நீர் அதிக அளவில் வெளியேற்றப்பட்டன. இதன் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு வருவதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதனால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் பரிசலில் செல்ல முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இந்த நிலையில கர்நாடக மாநிலத்தில் பெய்த கனமழையின் குறைந்த அளவு தற்போது உள்ளதால் அணைகளில் வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவும் குறைக்கப்பட்டு தற்போது வினாடிக்கு 8000 கன அடியாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றன. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தற்போது நீர்வரத்து குறைந்து வினாடிக்கு 8000 கன அடியாக நீடித்து வருகிறது. வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி தடை விதிக்கப்பட்டிருந்த பரிசல் இயக்கம் நீர்வரத்து குறைவு காரணமாக இன்று முதல் பரிசலில் செல்ல மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இன்று முதல் உற்சாகத்துடன் பரிசல் பயணம் மேற்கொண்டு மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். இருந்த போதிலும் வெள்ளப்பெருக்கின் போது தொங்கும் பாலத்திற்கு செல்லக்கூடிய இரும்பு படிக்கட்டு, நடைபாதையில் அமைக்கப்பட்ட கம்பி வேலிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த சேதம் அடைந்தன. இதனை சீரமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருவதனால் அருவிகளில் குளிப்பதற்கு தொடர்ந்து தடை நீடித்து வருகிறது. எனவே வெள்ளப்பெருக்கின் போது ஏற்பட்ட சேதங்கள் காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் செல்லும் ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பு கம்பி வேலிகள், இரும்பு தடுப்புகள் போன்றவற்றை விரைந்து நடவடிக்கை எடுத்து சீரமைக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் எதிர்பார்க்கின்றனர். ராஜீவ்.